இன்னைக்கு இந்த ஆட்சியை அம்மா அமைச்சு கொடுத்த இந்த ஆட்சியை இழந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு, ஏகப்பட்ட காரணம் இருக்கு, சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் ஒரு குடும்பம் எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், நம்ம கட்சிக்காரங்க, நம்ம தெய்வமா மதித்த புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களுடைய அலுவலகமாக இல்ல அலுவலகமாக பயன்படுத்திய கொடநாடு. அந்த கொடநாட்டில் நாங்க தர்மேந்திரன் ஏப்ரல் மாதம் அந்த கொள்ளை 6 மீல் போச்சு. பச்சைங்களுக்கு தான் கொள்ளை போச்சு. ஸ்டாலின் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில்? நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் இந்த கொரோனா வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு, உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவேன் சொன்னாரா இல்லையா? என்ன 3 வருஷம் போது ஏன் பெற்றுத்தரலை? வழக்கை துரிதப்படுத்தி. அதுவே நான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியாத உண்மை, தொண்டர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா வெளிப்படையா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுங்க. இல்லாட்டி காப்பாற்றவில்லை என்றால் தமிழக மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா மீது பற்று பாசம் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவார்கள். நான் அப்ப அவரோட இல்லை. ஏப்ரல் மாசம் அந்த கொள்ளையெல்லாம் நடந்தது. நான் சேர்ந்தது செப்டம்பர், ஆகஸ்ட் மாசம், 5 மாசம். அப்பே அந்த கொலை நடக்கும்போது ஒரு அறிக்கை விடுந்தேன். அம்மா வாழ்ந்த இடத்துக்கு இவ்வளவு கொலை நடந்திருக்கிறது. அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரிதப்படுத்தி இந்த விசாரணை துரிதப்படுத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று நான் கடுமையான ஒரு அறிக்கை விட்டேன். அதான் நடந்துச்சு அல்ல. அது முன்னால உங்களுக்கு என்ன நடந்தது? உலகத்திலேயே ஆளுங்கட்சி இருக்கிறது கூட்டணி அமைச்சிருக்கா தமிழ்நாட்டில் தான்.